லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் ராஜயோகம் வருமா வராதா? ராஜயோகத்தை தருகின்ற கிரகங்கள் எது எதெல்லாம்? தனுசு ராசிக்காரர்களுக்கு ராஜயோகத்தை தருகின்ற ஒரே கிரகம் யார் தெரியுமா நண்பர்களே? சனி பகவான். தனுசு ராசிக்காரர்களுக்கு கருப்பு கலர் சட்டை போட்டுக்கோங்க, அல்லது கருநீல கலர் சட்டை போட்டுக்கோங்க. எங்க போனாலும் நீங்க ஐயப்பனையும் ஆஞ்சநேயரையும் வழிபட்டு போங்க. எது இதெல்லாம் மறைவு ஸ்தானங்களோ அதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா, மறைஞ்சிருந்தாலே விபரீத ராஜயோகங்கள் உங்களுக்கு ஒரு கூட்டம். நண்பர்களே, 6 கூடியவனாக சுக்கிர பகவான் இருக்கிறான். உங்களோட பிரதான எதிரி அவன் தான். யாரு? தனுசு ராசிக்காரர்களுக்கு 7 கூடையவன் பாதகாதிபதி ஆகி விடுகிறான் புதன். பெரும்பாலும் நீங்க ராஜயோகத்தை ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு ராஜயோகம் வந்துடும். தனுசு ராசிக்காரங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. உங்களை ஃபாரின் விசா, உங்களுக்கு இந்த கனடா விசா எல்லாம் சொல்றாங்கல்ல, இந்த H1B1 விசா எல்லாம் சொல்றாங்க, அமெரிக்கா விசா எல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, தனுசு ராசிக்காரர்கள் பெரும்பாலும் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்கள் உட்பட்டதாக மாற்றினீர்கள். சனி திசையில சந்திர புக்தியோ, சந்திர திசையில சனி புக்தியோ வரும்போது நீங்க ஒரு 100 பேர் உங்களை கையெழுத்து போட சொன்னாலும் போட்டுறாதீங்க. உலகெங்கிலும் இருக்கும் IBC பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான பதிவை தாங்கி வந்திருக்கிறேன். உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் ராஜயோகம் வரப்போகிறது, உங்கள் வாழ்க்கையில் ராஜயோகம் வருமா வராதா, ராஜயோகத்தை தருகின்ற கிரகங்கள் எது எதெல்லாம் என்பதை பார்க்கிறோம். அவ்வகையில நண்பர்களே, சில பேருடைய வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்கள் அப்படிங்கிறது வருது. ஒரு படத்துல சொல்லுவாங்க, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை யோசிச்சு பார்த்தா அதெல்லாம் ஏன் நடந்ததுன்னு இப்ப நமக்கு தோணும். அது அப்படி நடக்கலைன்னா நம்ம இந்த இடத்துல இருந்திருப்போமான்னு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ராஜயோகம்ங்கிறது அப்படிதாங்க. ஏதோ ஒரு விஷயம் நம்மளை உந்தி தள்ளுது, அதுக்கு எதிராக நம்ம போராடுறோம், பார்த்தா திடீர்னு ஒரு பெரிய யோகத்தை ஜெயிச்சிடறோம். ராஜயோகம்னு பேர். இந்த ராஜயோகம்ங்கிறது சில பேருக்கு வாய்க்கப்படுது. சில பேர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கடுமையான ஏமாற்றத்தில் மாட்டினாலும் அவர்களுக்கு ஒன்றுமே லைஃப் டிஸ்டர்பே ஆகாது. சில பேர் சின்னதாக மாட்டிப்பாங்க, ஆனால் அது ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்கும். ஆனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு எதெல்லாம் ராஜயோகத்தை தருகிறது? தனுசு ராசிக்காரர்களுக்கு ராஜயோகத்தை தருகின்ற ஒரே கிரகம் யார் தெரியுமா நண்பர்களே? சனி பகவான். சாட்சாத் சனி பகவான் தான். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. நண்பர்களே, இந்த சனி பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும் வரை உங்களை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி தசை கமான். எப்போ சனி தசை வருது, சனி புக்தி எப்போ வருது, காத்திருக்க வேண்டும். நீங்கள் ராஜயோகத்தை தருகின்ற பிரதான கிரகமாக இருக்கிறார். எல்லாருக்கும் சனி எப்படியோ சார், ஆனால் உங்களுக்கு நல்லவர். சனிக்கிழமைகளில் எதை வேணால் தொட்டு செஞ்சு பாருங்கள், நல்லா இருப்பீங்க. கூட்டுத்தொகை 8 வர்றப்ப எதை செஞ்சு பாருங்கள், நல்லா இருப்பீங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு கருப்பு கலர் சட்டை போட்டுக்கோங்க, அல்லது கருநீல கலர் சட்டை போட்டுக்கோங்க. எங்கே போனாலும் நீங்கள் ஐயப்பனையும் ஆஞ்சநேயரையும் வழிபட்டு போங்க. சனி பகவான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க, நல்லா இருப்பீங்க. காகத்திற்கு உணவிடுங்க, சூப்பராக இருப்பீங்க. இந்த சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நன்மையை தருவார். ஸ்தான தோஷம்னு ஒன்று சொல்லுவாங்க, திருஷ்டி தோஷம்னு ஒன்று சொல்லுவாங்க. சில சில கேரக்டர்லாம் எங்கேயாவது உட்காந்தா அந்த இடமே சர்வநாசமாயிரும். அதான் ஸ்தான தோஷம்னு பேர். அப்படி சனி ஸ்தான தோஷம் உண்டா அப்படின்னா உண்டு. இப்போ 2 கூடியவர் மற்ற இடத்துல இருந்தாலும் அது ஸ்தான தோஷம் என்பது உண்டு. ஆனால் பெரும்பாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஒன்றுமே செய்வது இல்லை. 5 கூடையவனாக மட்டும் இருந்துட்டா, யாருக்கெல்லாம் தனுசு ராசிக்காரங்களோ உங்கள் ஜாதத்தை எடுத்து பாருங்க, மேஷத்தில் சனி பகவான் நீச்சம் அப்படின்னு இருந்துட்டா படாத பாடுபடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, தனாதிபதியே நீச்சம், காசே இருக்காது. உங்களுக்கு சனி நீச்சமான மற்றவனுக்கெல்லாம் கொண்டாட்டம், ஆனால் உங்களுக்கு திண்டாட்டம். சனி உங்களுக்கு எங்கே இருக்கணும் சொல்லுங்கள்? சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கணும், முக்கியமான இடம். சனி மட்டும் உங்களுக்கு கன்னியில் இருந்து விட்டால் உங்கள் ஆட்சியை கவிழ்க்க யாராலும் முடியாது. மிகப்பெரிய ஆள், சக்கரவர்த்தியே தான். அவ்வளோ பெரிய தினசரி மக்கள் தொடர்புடைய அத்தனை பேருக்கும் சனி பகவான் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறார். அரசியல் புகழ் வாழ்ந்தவர்கள், தொழிலதிபர்கள் அத்தனை பேருக்கும் ஓகே போதும் சனி புராணம், சந்தோஷம். அப்போ சனியோட காம்பினேஷன் புரிஞ்சிருச்சு. சனி கூட யார் யார் சேரலாம்? சனி கூட சேர வேண்டியவர் முக்கியமாக செவ்வாய் சேரலாம். உங்களுக்கு சனி செவ்வாய் ஆகவே கூடாதும்பாங்க. என்ன குருஜி இப்படி சொல்கிறீங்க? ஆனால் உங்களுக்கு ஆகும். ஏன்னா அவர் உங்களுக்கு யோகாதிபதி. தனுசு ராசிக்காரர்களுக்கு கட்டடம் கட்டி விற்க ஆரம்பிச்சிங்க, கல் மண் ஜல்லி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப பெரிய புகழை அடைகிறீர்கள். 5ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் பகவான் வாகனங்கள் விற்பனை, பூமி லாபம் எல்லாம் தரார். அப்போ 5ஆம் இடத்துக்குரிய சனி பகவான், 5ஆம் இடத்துல இருக்கின்ற சனி பகவான் செவ்வாய் புக்தியில் பிரமாதமான பலன்களை தருவார். அல்லது செவ்வாய் திசையில் சனி புக்தி பிரமாதமான பலன்களை தருவார். மற்றபடி பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் சகஜமாக கணிக்கிற மாதிரி சனி செவ்வாய் காம்பினேஷன் ப்ராப்ளம், ஆக்சிடென்ட் ஆகும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ராஜயோகத்தை தருகின்ற பிரதான அமைப்பே இதுதான்.
அப்போ அடுத்த ராஜயோகத்தை தருகின்ற பிரதான அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் எது எதெல்லாம் மறைவு ஸ்தானங்களோ அதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா, மறைஞ்சிருந்தாலே விபரீத ராஜயோகங்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நண்பர்களே, 6 கூடியவனாக சுக்கிர பகவான் இருக்கிறான். உங்களோட பிரதான எதிரி அவன் தான். யாரு? சுக்கிரன். தனுசு ராசிக்காரங்களாம் ஐடியில் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல. ஐடியில் இருக்கிறவங்க எல்லார் ஜாதகத்தையும் எடுத்து பாருங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் கடகத்திலேயோ, அதாவது 8ஆம் இடத்துலையோ, அல்லது விருச்சிகத்திலேயோ, அல்லது கும்பத்திலேயோ இருப்பார். 3, 6, 8 8 கூடையவன், 6 கூடையவன் 8லோ 12லோ 3லோ மறைந்திருப்பான். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். ஃபாரின் போகிற அத்தனை பேர் நீங்கள் தான். தனுசு ராசிக்காரர்களுக்கு 7 கூடையவன் பாதகாதிபதி ஆகி விடுகிறான் புதன். பெரும்பாலும் நீங்கள் வந்து ராஜயோகத்தை ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு ராஜயோகம் வந்துடும். தனுசு ராசிக்காரங்க நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள். உங்களை ஃபாரின் விசா, உங்களுக்கு இந்த கனடா விசாலாம் சொல்கிறாங்கல்ல, இந்த H1B1 விசாலாம் சொல்கிறாங்க, அமெரிக்கா விசாலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, அது கிடைத்த வேகத்திலேயே திரும்ப அங்கேருந்து திரும்பி வந்துடுவீங்க, அல்லது பிஆர் கிடைக்காது, அங்கே ஏதாவது பிரச்சனை ஆகிடும். இதுக்கெல்லாம் காரணம் 7ஆம் இடத்துக்குரிய பாதகாதிபதி. அப்போது இந்த குருவோட சேர்ந்த புதன் புக்தி, குரு புதன் 2 பேரும் சேர்ந்து 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு பாதகாதிபதி ஒன்றும் செய்வதில்லை. குருவோட சேரணும். குரு தான் உங்களுக்கு கடவுள். தனுசு ராசிக்காரர்கள் பெரும்பாலும் வாத்தியாராக இருப்பீங்க. ராஜயோகம் உங்கள் வாழ்க்கை எதை நோக்கி செல்லுகிறது என்பதை எப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களோ உங்களுக்கு அப்பொழுது ராஜயோகம் வருகிறது. எதை நோக்கி செல்லுகிறது? சொல்லி கொடுத்தல் எனும் துருவத்தை நோக்கி செல்கிறது. மீனராசிக்காரங்களும் அப்படிதான், தனுசு ராசிக்காரங்களும் அப்படிதான். என்னைக்கு நீங்கள் வாத்தியாராக இருக்கீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களை அந்த சீட்லேயே வச்சுருக்கும், சிம்மாசனத்தில். வாத்தியார் வேலையை விட்டு இறங்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஒரு அடிப்படை விஷயத்துக்கே ஆபத்து வந்துடும். அப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் இருக்கிறதா இருந்தால் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட்டில், லேர்னிங் அண்ட் ட்ரைனிங்கில் இருக்கணும். அல்லது வெளியே ஒரு இருக்கீங்க, ஒரு ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க அப்படின்னா எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்குற டியூட்டர் அந்த மாதிரி வேலைக்கு போயிடணும். ஸோ இப்போ சொல்லிக் கொடுத்தல், கற்றுக் கொடுத்தல் போன்ற விஷயங்களில் நீங்கள் இருக்கணும். தனுசு ராசிக்காரர்கள் பெரும்பாலும் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்கள் உட்பட்டதாக மாற்றினீர்கள் என்றால், போட்டித் தேர்வுகள் எழுதினீர்கள் என்றால் ராஜயோகம் போகிறது. உங்களுக்கு சரியான சரியான கீ அங்கே தான் இருக்குது. 5 கூடிய செவ்வாயில் இருக்குது. இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் தரார். முக்கியமாக பேங்க் வேலைகள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்கள் பெரும்பாலானவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் இருப்பீங்க, அல்லது பெரும்பாலானவர்கள் நிதி மேலாண்மை மாதிரியான ஜாபில் இருப்பீங்க, பேங்க்கில் இருப்பீங்க. ரொம்ப சிலர் டீச்சராக இருப்பீங்க. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 3 தான் வரும். ராஜயோகத்தை தருகின்ற செவ்வாய் பகவான். செவ்வாய்னா என்ன? அரசு பணி, அரசு அதிகாரி, IAS IPS உங்களுக்கு சூப்பராக வரும். முக்கியமாக IPS உங்களுக்கு நல்லா வரும். அப்போ காவல்துறையில் உயரதிகாரி பதவி, CBI போன்ற உயரதிகாரி பதவி, அல்லது ஒரு விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணுற புலனாய்வுத்துறை, அது உங்களுக்கு நல்லா வரும். இதெல்லாம் மிக சூப்பராக வரக்கூடிய ஒரு அமைப்புகள் ராஜயோகத்தை தருகிறது. உங்களுக்கு ஆகாதது போகாதது அப்படின்னு 2 பேர் இருக்கான். அதான் நான் சொன்ன பாருங்க, சுக்கிரன் அவன் மறைஞ்சாதான் நல்லது செய்வான், நல்லா இருந்தாலும் நல்லது செய்ய மாட்டான். அதே மாதிரி சந்திரன் உங்களுக்கு நல்லதே செய்ய மாட்டான். ஏன்னா அவன் 8 கூடையவன் குட்டிச்சோறாக்குவான் என்று பெயர். இந்த 8 கூடைய சந்திரனை நீங்கள் எவ்ரி 2.5 days மீட் பண்ணுறீங்க. ஒவ்வொரு 2.5 daysம் ஒவ்வொரு ராசிக்கு அவர் ட்ராவல் பண்ணுறாரு. அவர் மற்ற நேரங்களில் மற்ற ராசிகளோட பண்ணும்போதெல்லாம் அவர் என்ன பண்ணுறாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் சேரக்கூடாத ஒரு விஷயம் என்னவென்றால், அவர் சனியுடன் மட்டும் சேரக்கூடாது. சனியோட சேர்ந்தா என்ன ஆகும்? புனர்பூ அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாயிடும். புனர்பூனா என்னன்னா எல்லாத்திலையும் மந்தப்படுத்துகின்ற தன்மை என்பது உண்டாகிவிடும். இப்போ சனி திசையில் சந்திர புக்தியோ, சந்திர திசையில் சனி புக்தியோ வரும்பொழுது நீங்கள் ஒரு 100 பேர் உங்களை கையெழுத்து போட சொன்னாலும் போட்டுறாதீங்க. அந்த கையெழுத்து மட்டும் போட்டுறாதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, பிளட்ஜ் பண்ணுறதோ இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. உங்கள் சொத்து உங்கள் கையை விட்டு போயிடும். அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கு 9 கூடையவனாக சூரியனே இருக்கிறார். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு சூரியனுடைய திசையில் அப்பா பிரிஞ்சு போய்டுறது, அப்பா அவங்கள விட்டு ரொம்ப தூரம் போயிடுறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். தனுசு ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் அப்பாவிடமிருந்து வருவதில்லை. அது என்னமோ தெரில, இயற்கையின் காம்பினேஷன், காரகோ பாவனாஸ்தியான்னு தெரில, உங்களுக்கு இது மட்டும் நடக்கிறது இல்லை. ஸோ சூரிய திசை உங்களுக்கு பெரிய பலன்களை தராது. உங்களுக்கு ராஜயோகத்தை தருகின்ற திசைகள் சனி திசை, செவ்வாய் திசை. மறைந்திருந்தால் சுக்கிர திசையும் சந்திர திசையும், அப்படி இல்லைன்னா இது மட்டும்தான். அப்புறம் குரு திசை. ஸோ உங்களுக்கு ராஜயோகத்தை தருகின்ற கலர்ஸு மஞ்சள், சிகப்பு. ராஜயோகத்தை தராத கலரு டார்க் ரெட்டு. ராஜயோகத்தை தருகின்ற ஒரு நம்பர் என்ன? 8. கிழமை சனிக்கிழமை. ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ராஜயோகத்தை தூண்ட நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சனிக்கிழமைகள் எதாக இருந்தாலும் தொடங்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் நீங்கள் புதன்கிழமைகளிலோ வெள்ளிக்கிழமைகளிலோ தொடங்க கூடாது. முக்கியமாக தினசரி தேய்பிரை சந்திரனை பார்க்கவே கூடாது. வளர்பிறை சந்திரனை மட்டும் தான் பார்க்கணும். சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு. இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். மேற்கொண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்போ தான் சார்
ராஜயோகம் வரும். இன்னும் நிறைய யோகங்கள்லாம் இருக்குது. எங்களுக்கு காதல் திருமணமா அல்லது அரேஞ்ச்டு மேரேஜா? கண்டிப்பாக காதல் திருமணம் தான். உங்கள் திருமண வாழ்க்கையிலையும் ஒரு பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே போய்ட்டு இருக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ணால் அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட என் கூட பேசலாம். கீழே பேசிட்டே இருக்கும்போது ஒரு டிவிலையோ அல்லது ஒரு மொபைல்லையோ ஒரு கியூஆர் கோடு ஒன்று ஓடிட்டுருக்கோம். அதை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்னோடய பதிவுகள், என் மூத்தோரோட பதிவுகள் எல்லாம் நமது ஐபிசியில் வரக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. GT Holidays, South India's #1 travel brand.